அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத கைலாசநாதர் திருக்கோயில். இந்த கோயில் சென்னையில் கோயம்பேட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்டலம் எனும் கிராமத்தில் உள்ளது. இந்த திருக்கோயிலில் தான் ராமராஜனும் கனகாவும் சாமி கும்பிட கோயிலுக்குள் போக சந்தான பாரதி கோயில் கதவை இழுத்து சாற்றி பூசாரியை பயன்படுத்தி ராமராஜன் கனகா மீது பழி போடுவார். இந்த காட்சி சென்னை கோயம்பேட்டிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தண்டலம் எனும் கிராமத்தில் இருக்கும் இந்த கைலாசநாதர் திருக்கோயில் தாங்க எடுக்கப்பட்டது. படத்தில் வந்தது போலவே இந்த கோயில் இருந்தாலும் சில மாற்றங்கள் உள்ளது. மேலும் கோயில் புதுப்பிக்கும் பணி துவங்கியுள்ளது. இன்னும் சில நாட்களில் நிறைய மாறும் என்று அங்கு இருப்பவர்கள் கூறினார்கள். நாம் அதற்கு முன் வந்து படம் பிடித்து விட்டோம். வில்லன் கதவை சாத்தும்போது இந்த கதவுகள் தெளிவாக தெரியும். இன்றும் அதே வண்ணத்தில் படத்தில் வந்த அதே கதவுதான் கோயிலில் உள்ளது. இங்கு வில்லன் ஏற்படுத்தும் களங்கத்தை போக்க ராமராஜன் கனகா நெருப்பில் இறங்கி தீக்குழியில் புகுந்து வர பஞ்சாயத்து முடிவெடுக்கும். அந்த நெருப்பில் இறங்கும் கோயில் இந்த கோயில்தான். கரகாட்டக்காரன் படத்தில் வர்ற மாரியம்மா மாரியம்மா என்ற பாடலும் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியும் எடுக்கப்பட்டது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சென்னையில் வலசரவாக்கத்துக்கு அருகில் இருக்கும் ஏஆர்எஸ் கார்டன் நடிகைகள் சகோதரிகள் அம்பிகா ராதா ஆகியோரின் ஸ்டுடியோவில் உள்ளது. இந்த ஸ்டுடியோவில் பல திரைப்படங்கள் சீரியல்கள் எடுக்கப்பட்டுள்ளது. உள்ளே வெளியாட்கள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள். நாங்கள் 24/9/2025 அன்று ஒரு ஆட் ஷூட் பண்ணோம். 2 லொக்கேஷன்களுக்கு பணம் கட்டி ஷூட் எடுத்தோம். அப்போது இந்த கோயில் என் கண்ணில் பட்டது. உங்களுக்காக படம் பிடித்தேன். இந்த கோயிலில் படப்பிடிப்பு நடந்த காலத்தில் சுற்றுச்சுவர் இல்லை. அதன் பின் கோயிலை சுற்றி சுவர் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கும் இந்த மரத்திற்கும் இடையில்தான் ராமராஜன் கனகா அக்னிகுண்டத்தில் இறங்கும் காட்சி அமைக்கப்பட்டது. கவுண்டமணி செந்தில் இங்கு நின்று இருப்பார்கள். இந்த திண்ணையில் ஊர் பெரியவங்க மற்றும் வில்லன் சந்தான பாரதி அமர்ந்திருப்பார். கோயிலில் காலப்போக்கில் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் மற்றபடி பெரும்பகுதி அப்படியே உள்ளது. கோயில் முன் உள்ள யானை சிலைகள் கூட படத்தில் பதிவு செய்திருப்பாங்க. உள்ளே இருக்கும் அம்மன் சிலை கூட அதே சிலைதான் அப்படியே உள்ளது.
பாடல் முடிந்தவுடன் சந்தான பாரதி ராமராஜனை வெட்ட முயல்வார். அதுவரை வில்லனுக்கு உதவியாய் இருந்த சந்திரசேகர் திருந்தி ராமராஜனை காப்பார். சந்தான பாரதி நெருப்பில் விழுவார். ராமராஜன் சந்தான பாரதியை இங்கு காப்பாற்றுவார். சந்தான பாரதி ராமராஜனிடம் மன்னிப்பு கேட்பார். இந்த காட்சி முழுவதும் இந்த ஏஆர்எஸ் கார்டனில் உள்ள இந்த கோயில் எடுக்கப்பட்டது. கரகாட்டக்காரன் படத்துக்கு இதுக்கு முன்னாடி 3 பாகம் ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம தருண் டாக்கீஸில் வெளியிட்டு இருந்தோம். அந்த வரிசையில் 4வது பாகம் இந்த பதிவேற்றம் செய்கின்றோம். இந்த பாகத்தில் கரகாட்டக்காரன் கிளைமேக்ஸில் வர மாரியம்மா பாடல் காட்சியும் எடுத்த இடம் ஆகியவற்றை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.